இப்போ சி ஸ்ருதிக்கு வந்துடுறோம். உங்களால் ஹை பிச்சில் பாட முடியும். இதுக்கு நடுவில் தான் நீங்கள் உங்களோட சிங்கிங் வாய்ஸ் இருக்குது. இப்போ டி ஷார்ப் ஸ்ருதி, செஸ் வாய்ஸ், ஹெட் வாய்ஸ், இதோட வாய்ஸ் ரேஞ்ச் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஹை பிச்சில் பாடும்போது உங்களோட வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகாமலையும் நடுவில் கிராக் ஆகாமலையும் பாடணுமா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி இந்த எக்ஸசைஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் உங்களோட வாய்ஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். உங்களோட வாய்ஸ் ரேஞ்சஸ் கூட நல்ல அதிகமாகும். உங்களால் ஈஸியாக ஹை நோட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் இல்லாமல் பாட முடியும். ப்ரொஃபஷ்னல் சிங்கர்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு தான் அவங்களோட வாய்ஸை நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஹை நோட்ஸ் எல்லாம் கிளியராக பாடக்கூடிய அளவுக்கு வச்சுக்கிறாங்க. என்னோட சேனலில் இந்த மாதிரியான சில வாய்ஸ் எக்ஸசைஸ் பற்றின வீடியோஸ் அண்ட் அடிப்படை விஷயங்களான ஸ்ருதி, தாளம் இதை பற்றின வீடியோஸ் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களோட வாய்ஸ் ரேஞ்சஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், சிங்கிங் பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே தெரிகிற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நிறைய பேர் ஹை நோட்ஸ் பாடும்போது இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்காதீங்க. அதாவது அவங்க தங்களோட வாய்ஸை புஷ் பண்ணி பண்ணி பாடி எவ்ரி டைம் ஹை நோட்ஸ் பாடும்போது வாய்ஸை டேமேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹை நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக பாடுறது அப்படிங்கிறது நீங்கள் பவர்ஃபுல்லாக உங்கள் வாய்ஸை புஷ் பண்ணி பாடுறதில் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போய் அந்த ஹை நோட்ஸ் எல்லாம் ரீச் பண்ணி ஹிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் அந்த பவர் ஆஃப் சிங்கிங் இருக்குது. இப்போ இந்த மாதிரியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு சிம்பிளான ஃப்ரேஸ் எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஸ்ருதிலையும் நம்ம பாடி பார்க்கும்போது நம்மளை அறியாமலேயே நம்மளோட வாய்ஸ் ரேஞ்ச் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ சரளி வரிசையில் 5th ஒன் எல்லாருமே படிச்சிருப்போம் பிகினர்ஸ். அந்த 5th ஒன்னோட ஃபர்ஸ்ட் லைனில் சரி கம பா சரி அப்படிங்கிறது தான் அந்த லைன். இப்போ அதில் இருக்கக்கூடிய சரி கம பா அண்ட் கமா அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஃப்ரேஸாக எல்லா ஸ்ருதிலையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட வாய்ஸ் ரேஞ்ச் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். வாய்ஸ்க்கு ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸாகவும் இது இருக்கும். ஏன் நான் வந்து 5th ஒன் அந்த சரிகமப்பா அதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃப்ரேஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ப்ளே பண்ணும்போதோ பாடும்போதோ அந்த டியூன் வந்து உங்களுக்கு மனசில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உங்களோட வாய்ஸில் இவ்வளோதான் என்னால் ஹை நோட்ஸ் பாட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட இன்னும் அதிகமாக உங்களால் ஹை பிச்சில் பாட முடியும். உங்களோட கம்ஃபர்டபுள் ஸ்ருதி என்ன அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிகமபா அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸை நாம் ஃபஸ்ட் ஸ்பீடில் பாடாமல் இந்த எக்ஸசைஸ்க்கு கொஞ்சம் ஸ்பீடாக பாடி பார்க்கலாம். அந்த ஸ்பீடில் அது ஒரு டியூனாக நீங்கள் அகாரத்துலேயும் பாடி பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஸ்வரமாகவும் நீங்கள் பாடி பார்க்கலாம். இப்போ நான் ஸ்வரமாக ஃப்ரம் ஈ ஸ்ருதியிலிருந்து பாட போகிறேன். சரி கம பா பா மகரி சா சரி கம பா பா மகரி சா. அடுத்து எஃப் ஸ்ருதியில சரி கம பா பா மகரி சா சரி கம பா பா மகரி சா. அடுத்து எஃப் ஷார்ப்ல சரி கம பா பா மகரி சா. இப்ப அடுத்து ஜி ஸ்ருதியில சரி கம பா பா மகரி சா. அடுத்து ஜி ஷார்ப்ல
சரி க ம ப ப ம க ரி சா. அப்படி. அடுத்து ஏ ஸ்ருதியில சரி க ம ப ப ம க ரி சா. அடுத்து ஏ ஷார்ப்ல சரி க ம ப ப ம க ரி சா. சரி க ம ப ப ம க ரி சா. அப்படி. அடுத்து பி ஸ்ருதியில சரி க ம ப ப ம க ரி சா. அப்படி. இப்ப சி ஸ்ருதிக்கு வந்துடுறோம். சரி க ம ப ப ம க ரி சா. சரி க ம ப ப ம க ரி சா. நாம நம்மளோட செஸ் வாய்ஸ், ஹெட் வாய்ஸ் இதெல்லாம் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரியான ஹை நோட்ஸ் எல்லாம் ஈஸியாக பாட முடியும். இப்போ செஸ் வாய்ஸ், ஹெட் வாய்ஸ் அப்படின்னா என்ன, ஹெட் வாய்ஸில் எப்படி பாடுறது, ஹெட் வாய்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நாம் என்ன மாதிரியெல்லாம் எக்ஸசைஸ் செய்யணும், இந்த மாதிரியெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் தரேன். நீங்களும் போய் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வாய்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து சி ஷார்ப். சரி க ம ப ப ம க ரி சா. அப்படி. இப்போ டி ஸ்ருதி ஆ சரி க ம ப ப ம க ரி சா. சரி க ம ப ப ம க ரி சா. இப்ப டி ஷார்ப் ஸ்ருதி சரி க ம ப ப ம க ரி சா. சரி க ம ப ப ம க ரி சா. இப்ப அடுத்து ஈ ஸ்ருதி. நம்ம ஆரம்பிச்சதும் ஈ ஸ்ருதி தான், ஆனா அது லோ பிட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ஹை பிட்ச். சரி க ம ப ப ம க ரி சா. இப்ப அடுத்து எஃப் ஸ்ருதி. சரி க ம ப ப ம க ரி சா. அடுத்து எஃப் ஷார்ப். சரி க ம ப ப ம க ரி சா. சரி க ம ப ப ம க ரி சா. இப்ப ஜி ஸ்ருதி. சரி க ம ப ப ம க ரி சா. அடுத்து ஜி ஷார்ப். சரி க ம ப ப ம க ரி சா. இப்ப ஏ ஸ்ருதி. சரி க ம ப ப ம க ரி சா. சரி க ம ப ப ம க ரி சா. அப்படி. இப்ப ஏ ஷார்ப். சரி க ம ப ப ம க ரி சா. இப்ப பி ஸ்ருதி. சா சரி க ம ப ப ம க ரி சா. அந்த மாதிரி. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா பியோட அப்பர் ஸ்தாய் நம்ம பாடுறோம். அடுத்து சியோட அப்பர் ஸ்தாயி. சா சரி க ம ப சரி க ம ப ப ம க ரி சா. இது பாடும்போது எனக்கு வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிராக் ஆகிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக, ஒரு எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ்க்காக நம்ம பண்ணுறது. இந்த மாதிரி லோவர் ஆக்டேவ்லேருந்து ஹையர் ஆக்டேவ் வரைக்கும் நாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளோட வாய்ஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். அதாவது இப்போ நீங்கள்
உங்களோட வாய்ஸ் இந்த அளவுக்கு நம்மளால் எக்ஸசைஸில் போக முடியுமா அப்படிங்கிறது, உங்களோட ஹை நோட் எது, உங்களோட லோ நோட் எது அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு நடுவில் தான் நீங்கள் உங்களோட சிங்கிங் வாய்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பாத்தை கிளியராக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ரொம்பவே அவசியம். அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம செஸ் வாய்ஸில் ஆரம்பிச்சிருப்போம், ஆனால் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம ஹெட் வாய்ஸில் தான் நம்மளால் பாட முடியும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீனில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களால் நல்லா ஹை பிச்சில் பாட முடியும். உங்கள் வாய்ஸ் எப்போவுமே ஒரு கிளியர் டோனாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் டெய்லி ப்ராக்டிஸ் கண்டிப்பாக அவசியம்.